ஹாய், ப்ரைஸ் அலோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குது. அதனால் வந்துட்டு எஸ்எல்சி ரிசல்ட்டு இன்றைக்கி வந்திருக்குது. ஆக்சுவலி 24th சொன்னாங்க. அது ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த இது லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு எல்லா வீக் ஸ்டூடெண்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ணுறதா இருந்தது. ஜெபம் பண்ணோம், சரியா? ஸோ அதனால் அந்த ஜெபத்தில் எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இது என்ன சொல்கிறது, வெற்றி அநேக அதாவது நிறைய பசங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கடவுளாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட, அப்பா நீங்கள் வந்துட்டு நாங்கள் கேட்டுங்க, எங்களுக்கு கொடுத்துட்டீங்கப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. எப்படி சொல்கிறது, ஆண்டவர் நம்ம கேட்ட ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் கடவுளுக்கு நன்றி. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதுதான் அதாவது வாழ்க்கையில் முதல் படி எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டேஜ். இதில் பாஸ் ஆகி போடுங்க, அப்படியே படிப்படியாக போயிடலாம். இதில் ஸ்மார்ட் இதில் வந்துட்டு ஏதாவது ஃபெயில் ஆகி இதில் ஏதாவது முன்னுக்கு தள்ளி போட்டாங்கன்னா இதிலே வந்துட்டு என்ன சோர்ந்து போயிடுவாங்க, ஐயோ போடா என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய ஜனம் பாஸ் ஆகிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் கேட்டதே கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. அப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு எலெக்ஷன் நடந்துருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஜனமும் வந்துட்டு ஒரு அதாவது நல்ல ஒரு சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி. அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு டிவிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு இவ்வளோ ஒரு அந்தஸ்துலையும் இவ்வளோ ஒரு உச்ச கட்டத்தில் இருந்து ஒரு மனுஷன் வந்துட்டு ஜனங்களுக்காக என்னுடைய ஆசை அதுதான். எனக்கு கூட பணம் வந்துச்சுன்னா நான் மக்கள் சேவை தான். மக்களுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு இல்லை, யாருக்கு என்ன ஆகும், எல்லாமே நான் மக்களுக்காக தான் செய்வேன். நானும் செய்வேன். எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் இப்போ பண்ணுறேன், சரியா? சில பண்ண முடியாது போயிடுது, சரியா? பண்ணுவேன், இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னன்னாக்கா, டிவிக்கு ஓட் போடுங்க. ஒரு புது சிஎம்ஐ தேர்ந்தெடுத்து அந்த சிஎம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கடவுளை பாடலை கேட்கலாம், சரியா? 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க, சரியா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட படிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, சரியா? ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் நம்ம பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, அம்மா துதிக்கிறோம் ராஜாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்துகிறோம் சாமி. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை உயர்த்தி எங்களுக்கு என்ன தேவையை தந்து நீ அதிகமாக நீ ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதாண்டவரே நாங்கள் கேட்டதை ஆண்டவரே, இப்போ பசங்க பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டோம் சாமி. நீர் ஆண்டவரே இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீர் கொடுத்தீர். அதற்காக கொடாகொடி நன்றி தகப்பனே. அதே போன்று நினைக்கின்ற எந்த காலேஜ் நினைக்கிறாங்களோ அந்த காலேஜில் போய் சேரும்படி, சீட் கிடைக்கும்படி தேவரை கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும் தகப்பனே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஆராதிக்கணும், உண்மைக்கு மகிமை செலுத்திக்கணும் சுவாமி. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு கொடாகொடி நன்றி ஆண்டவரே. நீ பாஸ் பண்ண வச்சதுக்காக உமக்கு கொடாகொடி நன்றி தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்க அப்பா, நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போன்று ஃபெயிலாக இருக்கிற பசங்களை என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சிறகர்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் சுவாமி. அவர்கள் எந்த ஒரு தவறான காரியத்தையும் ஆண்டவரே, எந்த ஒரு தவறான ஒரு முடிவும் எடுக்காதபடிக்கு என் தேவன் காத்துக்கொண்டு இன்றையில்லை நாளை என்று ஒரு ஆண்டவரை இன்னொரு சான்ஸ் கூட அவங்களுக்கு இருக்குது. அந்த சான்ஸில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த தைரியத்தை வைத்துக்கொண்டு எந்த ஒரு மனநிலைக்கும் தள்ளப்படாதபடிக்கு அவர்களுக்கு தைரியத்தை தாரும் சாமி. ப்ளீஸ் ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆண்டவரே தேர்தலை ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க அப்பா. உமக்கு சித்தமானால் யாரை வேணாலும் ஆண்டவரே நீ செய்யும் ஆக்கும் சாமி. இதாண்டவரே
நாங்கள் டிவியை கேட்க ஜெயிக்க வைக்கணும் என்று ஆண்டவரை நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் சுவாமி. நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. நீர் ஆசீர்வதித்து எப்படி ஆகிலும் ஆண்டவரை அவரை நீ ஒரு முதல்வராக ஆக்கி ஆண்டவரை நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரை, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கணும், முக்கிய மகிமை செலுத்துகிறேன் சாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பாவை துதிக்கிறோம், ராஜாவை துதிக்கிறோம், தகப்பனைமை துதிக்கிறோம், தகப்பனைமை ஆராதிக்கணும், தகப்பனைமை மையப்படுத்தினோம் சாமி. நீர் ஆசீர்வதிங்க அப்பா, நீர் வழிநடத்துங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை தகப்பனே. நீர் வழிநடத்துங்க ஆண்டவரை, நீர் வழிநடத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இதாண்டவர் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் சுவாமி. நீங்கள் எடுத்து பாவிங்க ராஜாவே, வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக நமக்கு உண்மைக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவ மூலம் பிதாவே, ஆமென் ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய வசனத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த வசனமானது ஏசாயா 58:11 இப்படியாய் சொல்லுகிறார். கர்த்தர் நிமித்தம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எப்படி நடத்துவார்? நித்தமும் உன்னை நடத்துவார். சின்ன ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு காலையில் நம்ம ஏஞ்சிக்கிறோம், ஆண்டவரே அப்பா நீங்கள் கூட இருங்கப்பா, நான் எது நடந்தாலும் தவறு செய்தாலும் எந்த ஒரு இது இருந்தாலும் நீங்கள் என் கூட இருங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் உங்களை நித்தமும் உங்களை வழி நடத்துவார். நித்தமும் உங்கள் கூட நிற்பார், நித்தமும் உங்கள் கூட நடப்பார், நித்தமும் உங்களுடைய போராட்டங்களை டெய்லி அனுதினம் போராட்டங்களை அவர் நிறந்து அவர் எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி ஒரு நல்ல ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அதனால தான் நித்தமும் எங்களை வழி நடத்துவார் என்று வேதத்தில் சொல்லுகிறது. வேதம் என்னங்க சொல்லுகிறது? நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு கர்த்தருக்கு நம்ம பிடித்து கொள்ளணும். அதாவது யாக்கோபு வந்துட்டு ஆண்டவரே உங்களை பாதத்தை பிடிச்சிக்கின்னு ஆண்டவரே நீங்கள் எடுத்து பாவிங்க தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வாதிக்க விடால் நான் உங்களுடைய பாதத்தை நான் விடப்போவதில்லை என்று சொன்னான் யாக்கோபு. அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்வோம். ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்க விடால் நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை பாதத்தை விட மாட்டேன் சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்று நம்ம வந்துட்டு கர்த்தர்கிட்ட போராடணும். நீங்கள் மனுஷங்கிட்ட போராடி ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் மனுஷங்கிட்ட அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாமே என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, மலை போல துன்பம் வந்தாலும் சரி, ஒரு பனி போல மாற்றுங்க. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துப்பார் என்று அவருடைய பாதத்தில் நம்ம எல்லாமே சமர்ப்பிப்போம். என்ன அநேக ஜனங்கள் பண காசுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அநேக ஜனங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு எல்லாம் நீங்களே ப்ரேயர் பண்ணுங்க சரியா? நீங்களே ப்ரேயர் பண்ணி எங்களோட கூட சேர்ந்து, ஏன்னா இப்போ நான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இனி வரும் காலத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீச் நான் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் சரியா? இது வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாக்கா அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு போடுங்க சரியா? நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நானும் எல்லாருமே பாவிங்க தான், நான் பெரும் பாவி சரியா? ஸோ அதனால் வந்துட்டு கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அநேக பேர் ஜெபம் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க சரியா? ஸோ அதனால் கடவுள் வந்துட்டு அந்த ஜெபத்தை நான் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் வந்துட்டு கர்த்தர் சும்மா அப்படியே சீவி போட்டுடுறாங்க. அதனால் வந்துட்டு நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.